மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். போன வாரம் நம்ம பார்த்தது சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லணும்னா, பூமி மறுசீரமைக்கிறத பற்றி பார்த்தோம். 6 நாள் வேலை, 1 நாள் ரெஸ்ட். இதைத்தான் நம்ம 6000 வருஷம் வேலை, 1000 வருஷம் அரசாட்சி பார்த்தோம். ஆல்ரெடி 6000 முடிஞ்சிருச்சு. ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம், இப்போது 2000 வருஷம் முடிச்சு, 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வி ஆர் ஆன் கிரேஸ் பீரியட்னு பார்த்தோம். இதை பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டது, அவங்க வீழ்ந்தது, அவங்களோட அதிகாரத்தை விட்டு கொடுத்தது, அவங்க ஏதேன் தோட்டத்தில் வந்து விரட்டப்பட்டது. இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஆதாம் ஏவாள் வெளியேற்றப்பட்டதிலிருந்து ஆபிரகாம் அழைக்கப்படும் வரைக்கும் ஒரு 3 ஈவெண்ட். பிரதர், இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு கரைச்சி குடிச்சமே மனப்படம் பண்ணமே தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுதான் முக்கியமான 3 ஈவெண்ட். இந்த 3 ஈவெண்ட்டை நார்மலாக பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்கலாம். இன்றைக்கி அதில் உங்களுக்கு ஒரு அதிகப்படியான புரிதல், ஒரு புதிய பார்வை வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். சரிங்களா? அதோடு சேர்த்து இன்றைக்கி போன தடவை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அந்த 6-1 6 நாள் 1 நாள் 6000 பார்த்தோம்ல. இந்த முறை அத்திப்பழத்தின் ஓமையை வச்சு ஒரு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை கணிக்கக்கூடிய ஒரு தியாலஜிக்கல் ஈவெண்ட் இருக்குது. அதையும் பார்ப்போம். சரிங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலேருந்து விரட்டி எடுக்கப்பட்ட பின்பு ஆதாம் ஏவாளுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. சரிங்களா? காயின், ஆபேல். காயின் தான் மூத்தவன், ஆபேல் 2ஆவது பையன். எப்பொழுதுமே இந்த மூத்தவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் சரிங்களா இருக்கும். இதை மனசில் வச்சுட்டு இதை நம்ம வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 7வது வசனம் வரைக்கும். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். 2 பேத்துக்கு 2 டிஃப்ரெண்ட் வேலை. ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான், இன்னொருத்தன் பயிரிடுறான். இவங்க கர்த்தருக்கு காணிக்கு கொண்டு வந்தா அவங்க எதில் இருந்தால் கொண்டு வரணும்? அவங்க பண்ணக்கூடிய வேலைகளிலிருந்து வரக்கூடியதான் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதில் தப்பொன்றும் இல்லை. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தை பயிரிடுறவன், ஆனால் நிலத்தின் கனியை காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லும்போதெல்லாம், நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேட்டது உண்டு, மனம் திருந்திய குமாரன். அந்த குமாரன் போனவன் மனம் திருந்தி வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு விளங்கலை. அதே மாதிரி இதை சொல்லும்போது காயின் சும்மா சொத்த கத்திரிக்காய் தேவையில்லாதது அதை கொண்டு வந்த மாதிரி. ஆனால் இங்கே என்ன பைபிள் சொல்லுதுன்னா, ஆபேலை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவன் தலையீற்றுகளிலும் ஃபர்ஸ்ட் பார்ன் நல்ல ஃபேட், நல்ல கொழுகுழுன்னு இருக்க கொண்டு வந்தான் இருக்கு. ஆனால் காயின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்தான். அது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டுன்னு சொல்லப்படலை. சரிங்களா? ஏன்னா அறுவடை முடிஞ்ச பிறகு கொண்டு வர்றது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வரல. எப்பொழுதுமே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இஸ் ஸ்பெஷல், டெடிகேட்டட் டு காட். இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வந்த மாதிரி காமிக்கல, ஆனால் அவன் சொத்தையெல்லாம் ஒன்று கொண்டு வரல. சரிங்களா? ஆனால் பொதுவாக ஈஸியாக அதான் நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைகளுக்காக சொல்லும்போது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஒருத்தன் அக்செப்டட், இன்னொருத்தன் நாட் அக்செப்டட். இப்போ என்ன ஆகும்?
காயினுக்கு பயங்கர கோபம் வரும். ஏன்னா எப்போ ஆபேலோட காணிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டதோ அப்போ என்னுடைய பொசிஷன், நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ன், என்னுடைய ஆசீர்வாதம், என்னோட இது இழந்துட்டேனோ, இவன் என்னோட பெரிய ஆள் ஆயிட்டானோ அப்படிங்கிற கடுப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது கர்த்தர் பேசுகிறாரு, இவன் கோவப்படுறான், இவன் எதை அக்செப்ட் பண்ணலை, அவன்கிட்ட வந்து பேசுகிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ண வந்தது, இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, கனிகளில் ரத்தம் இல்லை. ஆட்டுக்குட்டி கொண்டு போகும்போது அது இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியாக இருக்குது. அப்போது ஆண்டவர் அக்செப்ட் பண்ணதுக்கும் அக்செப்ட் பண்ணாததுக்கும் ரீசன் வேறு. சரிங்களா? காயின் ஒழுங்கானதை கொண்டு வரல, ஆபேல் ஒழுங்கானதை கொண்டு வந்தாங்கிறது கிடையாது. இவன் என்னால் முடியாது, எனக்கு பதிலாக இந்த ரத்தம், இந்த பரிகார ஆடுன்னு கொண்டு வந்தான். அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இது நம்மளுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நான் கிறிஸ்டியனாக பிறந்திருந்தா கூட நான் 7th ஸ்டாண்டர்ட் வர்ற வரைக்கும் நம்ம சர்ச்சுக்கு நான் வரல. சரிங்களா? பொதுவாக சொல்ல போகிறது, நான் யாரையும் கை தூக்குங்கன்னு சொல்லலை, ஏன்னா சில பேர் கூச்சப்படுவீங்க, கை தூக்க மாட்டீங்க. அதனால் நான் என்னையே பலிகடாக கொண்டு வந்து உங்கள் முன்னாடி பாடுறேன். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றோம், வெளியில் ஒரு தொட்டி இருக்கும். இந்த காலத்தில் இருக்குதா என்னன்னு தெரில, அந்த காலத்தில் வெளியில் ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் தண்ணி எடுத்து காலை கழுகணும். சொட்டை விட்டு கழுவிடக்கூடாது, எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி படாமல் கழுவிடக்கூடாது. யாராவது கேள்விப்பட்டிருங்களேன்னு தெரில, எனக்கு 47 வயசு. அட்லீஸ்ட் என் வயசோ என் வயசுக்கு மூத்தவர்களோ அதை கேள்விப்பட்டிருக்க முடியும். வெளில போயிட்டு வந்தால் காலை சொட்டடாமல் கழுவணும். இப்போ இதை பார்த்தா வெளியில் போனால், நன்மை செய்யாமல் வெளில போனால் என்ன பண்ணிடும்? பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், உன்னை பிடிச்சிக்கும். ஐயோ, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். என்ன தான் இங்கே சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் நிறைய இடத்துல பாவ நிவாரண பலிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாவ நிவாரண பலி, கிருபாதார பலி, இதை பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வாசிக்கும் போது அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு அது பாவமா, அது பாவ நிவாரண பலியை பற்றி சொல்லியிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா சொல்லலை. ஆக்சுவலாக நான் அந்த இமேஜ் போட்டால் சில சமயம் விசிபிளாக தெரில, எத்தனை அக்கரன்சஸ் பழைய உடன்படிக்கையில் இந்த பாவ நிவாரண பலி, பாவம் இப்படின்னு ஒரே வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குன்னு காமிச்சிருக்க முடியும். சரிங்களா? ஆனால் ஒரு எக்ஸாம்பிள், ஓசியா 4:8, அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று. பாவத்தை எப்படிங்க சாப்பிட முடியும்? பாவ நிவாரண பலியை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசி தாகமாய் இருக்கிறார்கள். அப்போ இருக்கிற ஆசாரிகளை பற்றி சொல்லப்பட்டது. ஜனங்கள் பாவம் பண்ணால் நல்லது, பாவ நிவாரண பலி நிறையா கொண்டு வருவாங்க, நம்மளுக்கு நிறையா சாப்பாடாச்சு, இப்படித்தான் அந்த ஆசாரியர்கள் பார்த்துருக்காருங்கிறது நான் சொல்லலை. ஓசியா 4:8 தெளிவாக சொல்லியிருக்கு, அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசி தாகமாய் இருக்கிறார்கள். இப்போ பாவத்தை விட்டு விலகு அப்படிங்கிறது இல்லை. பாவம் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடோ ஆடோ கொண்டு வந்து சரியாக போச்சு, அடித்து நம்ம சாப்பிட்டுக்கலாண்டாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ இங்கே பாவத்தை தின்றுங்கிறது பாவத்தை கிடையாது, பாவ நிவாரண பலிய. அப்போது இங்கே காயினுக்கு சொல்லப்பட்டது என்ன? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் எல்லாம் செய்ய வேண்டும், என்னை நீ நல்லவன் சொல்லுவானே, ஆண்டவரை தவிர ஒருத்தனும் நல்லவன் இல்லையே. அப்போது நன்மை செய்யால் மேன்மை இல்லைன்னா மனுஷனால் நன்மை செய்ய முடியாது, கிட்டி சேர முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ நன்மை செய்யலை, நீ பொல்லாங்கன்னு தான் இருக்க, நீ தப்பு தான் பண்ணிட்டேன்னு தெரியுதா? உன் வாசப்படியில் ஆட்டுக்குட்டி இருக்குது,
உன்னுடைய பாவ நிவர்த்திக்காக ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. இந்த நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குங்கிறதுக்கான உண்மையான டிரான்ஸ்லேஷன் இதுதான். சரிங்களா? எத்தனை பேர்த்துக்கு அது விளங்குச்சுன்னு தெரில, எனக்கு விளங்காமல் இருந்தது. அதனால தான் அந்த முக்கியமான ஈவெண்ட்ஸில் ஒன்று இதுவும் ஹைலைட் பண்ண நான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இந்த முதல் வசனத்துக்கும் இந்த 2வது வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏண்டா உன் தம்பி மேலே போய் நீ கோபப்படுறியே, அவன் உன் தம்பிடா, உன் கை விரலை பிடிச்சிட்டு உன் கூட தான் வரப்போகிறான். நீ தான் அவனை ஆண்டு கொள்ளுவ. எப்போ? நீ ஒழுங்கானவனாக இருந்திருந்தால், நீ ப்ராப்பரான பாவ நிவாரண வழி கொடுத்துருந்தா, நீ உன்னுடைய மேன்மையை, நீ மூத்த குமாரன், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், உன்னோட ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறதில்ல. அவன் உன் கூடயே தான் வரப்போகிறான், நீ அவனை ஆண்டு கொண்டு தான் இருக்க போகிற. கோவப்படாத, இப்போயாவது திருந்து அப்படின்னு சொன்ன பிறகும் இவன் துணிகரமாக போய் தப்பு பண்ணுறான். சரிங்களா? ஆனால் இங்கே சொல்லப்பட்டது தெளிவாக இதுதான். வாசிக்கும்போது எத்தனை பேர்த்துக்கு விளங்குச்சுன்னு தெரியலை. சரிங்களா? இப்போ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொன்னேன், இந்த 3 ஈவெண்ட்டுமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்க முடியவே முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு அதை விளங்கிக்கிட்டோம்னு தெரியல. இது விளங்கிச்சுன்னா, இந்த நான் சொன்னேன்ல, கழுவுனியா காலை, சொட்டை விழுந்துருச்சா, போச்சு, என்னமோ பிடிச்சிக்கிச்சு. இது நான் பிறந்து வளர்ந்தது கிராமம் இல்லை, இந்த மேட்டுப்பட்டி ஏரியா தான். அப்போ எல்லா பக்கமும் என்ன மாதிரி இருக்கவங்க எல்லோரும் கேட்டு வளர்ந்துருக்க முடியும். இப்போ ஆண்டவர் வச்சலாம் ஏற்றுட்டு வந்து பைபிளை நான் வாசித்துட்டேன், ஆனால் விளங்கலை, இன்னும் அதே தாட் ப்ராசஸில் இருக்கேன்னா நம்ம இன்னும் மறுரூபம் ஆகலை, மனம் திருந்தலை. மெட்டோனாயா வார்த்தையை கேட்டு அதை புரிஞ்சு முன்னே இருந்த ஸ்டேட்லேருந்து மனம் மறுரூபம் ஆகவில்லை. சரிங்களா? இது ஒன்று. இப்போது இதே இதில் ஒன்று தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும், இதே ஈவெண்ட் சம்மந்தமாக. எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதில் நான் என்ன ஹைலைட் பண்ண, போன முறை பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொன்னதை தான் நான் சொன்னேன். பாவ நிவாரண பலி வாசற்படியில் படுத்திருக்கும். இங்கே ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசிச்சு. ஆதியாகமம் 4:10 ஆபேலுடைய இரத்தம் என்ன பேசிச்சுன்னு பாருங்க. என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது அப்படின்னு பிளெயினாக தமிழில் சொல்லிருச்சு. இங்கிலீஷ் ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா, யுவர் பிரதர்ஸ் பிளட் கிரைஸ் அவுட் டு மீ, என்னை நோக்கி கதறுது. கிரைஸ் அவுட் ஃபார் வெஞ்சன்ஸ், பழி வாங்கிறதுக்கு, எனக்கு நியாயம் வேணும்னு கத்தி கதறுது அப்படின்னு தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இப்போ ஆபேலோட ரத்தம், அப்பா ஆண்டவனே என்னை அடிச்சு போட்டான், இவனை நீங்கள் கேளுங்க, இதுக்கு பழி வாங்குங்க அப்படின்னு ஒரு இது வந்து நன்மையான விஷயமா? இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலோட ரத்தத்தை காட்டிலும் நன்மையானது பேசுகிறதுனா அந்த ஈக்குவேஷனே தப்பு. ஆபேல் அவனுக்காக ஒரு காணிக்கை கொண்டு வந்தான் இல்லையா? ஆபேலோட காணிக்கையினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் பழைய உடன்படிக்கையில் பாவ நிவாரண பலி அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வெளியேற பெற்றது. அதுவும் மன்னிப்பு, அது கழுவலை. பழைய உடன்படிக்கையின் படி ஒரு உங்களுக்காக ஒரு பாவ நிவாரண பலியை உங்களுக்காக நிப்பாட்டினீங்கன்னா அது உங்களை பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கவில்லை, பாவத்தை மூடும். டெம்பரவரி. இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை கழுவி சுத்திகரிக்குது. சரிங்களா? 1. 2வது, பழைய உடன்படிக்கையில் பாவ நிவாரண பலி கொண்டு வந்தால் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எஃபெக்ட். உண்மையா இல்லையா? இப்போது ஒரு கோத்திரத்தில் ஒரு 50-100 பேர் இருக்காங்க. 10 பேர் பாவம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. அந்த 10 பேரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு மாடோ ஒரு புறா கொஞ்சோ எந்த அளவுக்கு அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். அங்கே பர்மனெண்ட்டாக கழுவலை, டெம்பரவரியாக மூடுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு.
அந்த கொண்டு வர ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான். இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலத்தையும் கழுவி சுத்திகரப்படுத்துது. ஒன்று, ஒருத்தருக்கா? யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகராம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, சொல்லப்போனால் இந்த உலகம் முழுவதுக்கும். ஆனால் எல்லா விதத்துக்கும் ஆட்டோமேட்டிக் கிளென்சிங் கிடையாது, ஆட்டோமேட்டிக் சுத்திகரிப்பு கிடையாது. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகராமாக ஏற்றுக்கொண்டு வரணும். இவர் தான் என்னோட மீட்பர், இவர் தான் எனக்காக அடிக்கப்பட்ட பரிகார ஆடுன்னு ஒத்துக்கிட்டு வரணும். அப்படி இல்லாதவங்களுக்கு இல்லை. சரிங்களா? இதுதான் ஆபேலுடைய இரத்தம், ஆபேலுடைய காணிக்கையோட இரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானதை இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசுது. ஆபேலோட ரத்தத்தை காட்டிலும் மேன்மையாக பேசுதுன்னா இது ஈக்குவேஷனே கிடையாது, ஒரு ரிலேட்டிவ் கிரவுண்டே கிடையாது. ஈவன் ஹீ இஸ் கிரைங் அவுட் ஃபார் வெஞ்சன்ஸ், பழி வாங்குறதுக்காக கத்தி கதறான் இந்த ரத்தம். இங்கே இவர், அப்பா இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்கள மன்னிங்க. இதை ரெண்டையும் எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும்? சரிங்களா? அதனால் அங்கே ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நம்ம வாசிக்கும் பொழுது ஆபேலுடைய பாவ நிவாரண பலி காணிக்கையின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் பெட்டர்னு தான் நம்ம பார்க்கணும். அதுதான் சரியான புரிதல். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் நான் சொல்ல வந்தது காயின் ஆபேலை பற்றி. இதுக்கு அடுத்த அக்கரன்ஸ் இதோட கொஞ்சம் ஹெவி வெயிட்டானது. சரிங்களா? எத்தனை பேருக்கு, எல்லா பேரும் இதை கடந்து வந்திருப்போம், இந்த புரிதல் இருக்குமான்னு தெரியலை. ஆனால் இதுதான் ஒரே புரிதலான்னு சொன்னால் அதையும் நான் சொல்லிக்கிறேன். வேத வல்லுநர்கள் பல வகையாக ஆராய்ஞ்சு பார்க்குறதுல நிறைய பேர் சொன்னது இது, வாசிக்கும்போது எனக்கும் அக்செப்டபுளாக இருந்தது இது. சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு அக்செப்டபுளாக இல்லையா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆதியாகமம் 6:1-8 இது நோவா காலத்தின் வெள்ளத்தை பற்றினது. சரிங்களா? மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இந்த தேவகுமாரர் அப்படின்னு கடந்த வார மெசேஜில், அதுக்கு வார மெசேஜில் கூட பார்த்துருப்போம். தேவகுமாரன்னு சொல்லும்போது அங்கே தூதர்கள், ஏஞ்சல்ஸை தான் குறிக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இன்றைக்கும் அதுக்கான ரெஃபரன்ஸ் நான் சிலதை காமிக்கிறேன். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே வேத வல்லுநர்கள் சில வகையில் வேறுபடுறாங்கன்னு சொல்கிறேன்ல. 3 காமன் தாட் ப்ராசஸ் இங்கே இருக்குது. இந்த தேவகுமாரன் சொல்கிறது காயின் ஆபேல். காயின் ஆபேலை கொண்டு போட்டான் இல்லைங்களா? அவன் விரட்டி விடப்பட்டான், கர்த்தருடைய சந்நிதியிலேருந்து விரட்டி விடப்பட்டான். அதுக்கப்புறம் சேத் பிறக்கிறான். இங்கே சிலர் சேத்தின் குமாரர் வம்சவலியை தேவகுமாரர்னும், இந்த விரட்டி அடிக்கப்பட்ட காயினோட வம்சவலியை மனுஷன்னும் சிலர் சொல்கிறாங்க. சரிங்களா? சிலர் அந்த காலத்தில் இருந்த பராக்கிரமசாலிகள், ராஜாக்கள், அவங்களே தேவர்கள்னு சொல்லிக்கிட்டது உண்டு. ஸோ ராஜாக்கள், பலம் வாய்ந்தவர்கள், நார்மல் மக்கள் அப்படின்னு சில வேத வல்லுநர்கள் சொல்கிறது உண்டு. இது எதுவுமே மேட்ச் ஆகாது. இந்த தேவகுமாரங்கிறது வீழ்ந்த தூதர்கள், ஏஞ்சல்ஸ், இவங்கள் இல்லாட்டினா இது மேட்ச் ஆகாதுங்கிறதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இந்த 3ல் எனக்கு அக்செப்டபுளாக தெரிஞ்சது இந்த தேவகுமாரன் சொல்கிறது வீழ்ந்து போன தூதர்களை தான். ஏன்னு இந்த பின்னாடி வர்றது உங்களுக்கு காமிக்கும். அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இப்போது நார்மலாக ஒரு மனுஷனோட லைஃப் ஸ்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறையா காமிக்குது. இப்போ இதை வச்சு சிலர் ஒரு மனுஷனோட லைஃப் ஸ்பேன் 120 வருஷம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சிலர் இதில் கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்க. என்ன கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிற நேரத்துலேருந்து வெள்ளம் வர்ற நேரம் 120 வருஷம், இன்னும் இவங்கெல்லாம் இருக்க போகிறது 120 வருஷம் தானே இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம வாழ்நாள் 120, இல்லது இந்த காரியம் சொல்லப்பட்டதுலேருந்து வெள்ளம் வர வரைக்கும் 120. 2 கான்ட்ரடிக்டரி வியூ இருக்குது. சரிங்களா? அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள்.
பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளையை பெறும் பொழுது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாக இருந்தார்கள். இங்கே ராட்சதர்ன்னு சொல்கிறதோட மூல வார்த்தை நெஃபாலிம். நெஃபாலிம், இந்த நெஃபாலிம் நெஃபால் அப்படிங்கிறதுலேருந்து உருவான வார்த்தை தான் நெஃபாலிம். இந்த நெஃபால்னா என்னென்னா வீழ்ந்து போன அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் நெஃபால். நெஃபாலிம் அப்படிங்கிறது வீழ்ந்து போனதுலேருந்து வந்த ராட்சத மனுஷர்கள், வீழ்ந்து போன மனுஷர். இப்போது நான் முன்னாடி இந்த தேவகுமாரங்கிறதுக்கு சேத்தோட வழியில் வந்தவங்க இல்லை பலம் வாய்ந்த ராஜாக்களோட வழியில் வந்த மனுஷர். சேத் வம்சாவளியில் வந்த ஒரு மனுஷனும் காயின் வம்சாவளியில் வந்த மனுஷனும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டானால் அவங்க ராட்சதர்களாக வருவாங்களான்னா அவங்க மனுஷராக தான் வருவாங்க. கரெக்டாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசன், தன்னைத்தானே தேவன் சொல்லிக்கக்கூடிய தகுதியில் உள்ள அரசன், அவன் மனுஷனை கல்யாணம் பண்ணால் இவனும் மனுஷன்தான், இவனும் மனுஷன்தான், பிறக்கக்கூடிய மனுஷனாக இருக்க முடியும். ஒரு வீழ்ந்து போன தூதன் பொல்லாங்கன், இவனும் மனுஷனும் சேர முடியாது. சேர்ந்தா ஒரு யூடியூப் பார்த்தப்ப இந்த மனுஷர்கள் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் செய்வாங்கல்ல. ஒரு சிங்கத்தையும் புலியையும் சேர்த்தா என்னாகும்னு ஒரு டெஸ்ட் ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒன்று பார்த்தேன். லயன் ப்ளஸ் டைகர். லைகர்னு ஒன்று ஹியூமாங்கஸ், என்னமோ பெரிய யானை மாதிரி ஒரு பெரிய மிருகம் உருவான மாதிரி நான் ஒன்று பார்த்தேன். இப்போ இந்த வீழ்ந்து போன நெஃபாலிமும் இந்த மனுஷகுமார்த்திகளும் சேர்ந்தால் அவங்களுக்கு வர்ற ஆஃப்ஸ்ப்ரிங், அவங்களுக்கு வர குழந்தைகள் தான் இந்த மாதிரி ராட்சதர்களாக இருக்க முடியும். அதனால தான் இந்த 3 வியூவில் எனக்கு அக்செப்டபிள் வியூ வீழ்ந்து போன தூதர்களும் மனுஷகுமார்த்திகளும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில வேர்சஸும் பின்னாடி வருது. சரிங்களா? இப்போது அடுத்து, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமலும் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். இப்போது நான் சொன்னேன்ல, தேவபுத்திரர் நான் சொல்கிறது வீழ்ந்து போன தூதர்களை தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு மெசேஜில் இதுலேருந்து ஒரு வேர்ஸ் காமிச்சிருப்பேன். யோபு 1:6, யோபு 2:1, யோபு 38:7. இது 3மே நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இங்கே தேவபுத்திரன் சொல்கிறது என்னங்க? ஏஞ்சல்ஸ். பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். அகெயின் தேவதூதர்கள் அவங்கள தான் இங்கே வந்து தேவபுத்திரன் சொல்லப்படுது. அப்பொழுது யோபு 38:7, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பித்தார்களே. இப்போ தேவபுத்திரர் நீங்கள் எல்லாம் ரிப்பீட்டடாக பழைய உடன்படிக்கையில் சொல்லப்படுறது எல்லாமே என்னத்தை தான் குறிக்குது? தூதர்களை தான் குறிக்குது. அப்போது அந்த நோவாவின் வெள்ளத்தின் காலத்தில் தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திலோடு சேர்ந்தார்கள்ங்கிறத நீங்கள் வீழ்ந்து போன தூதர்கள் மனுஷகுமாரோடு சேர்ந்தார்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும்தானா அப்படின்னா 2 பேதுரு 4:5 எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். இப்போது லூசிஃபரும் அவனை சார்ந்தவர்களும் தப்பு பண்ணாங்க. அவங்கள எட்டி தள்ளும்போது அவங்க பூமியில் வீழ்ந்தார்கள். சரிங்களா? இந்த லூசிஃபரும் அவனை சார்ந்த எல்லா தூதர்களுமா கட்டப்பட்டார்கள், சங்கிலியில் அந்த அக்னியில் போடப்பட்டார்கள், காக்க வைக்கப்பட்டார்கள். லூசிஃபரும் அவனை சேர்ந்த எல்லாரும் கட்டி வைக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி பூமி இப்படி இருக்காது இல்லைங்களா? அப்போது அந்த அந்த பொல்லாங்கனும் அவனோடு சேர்ந்த தூதர்களுக்கு இடையில் யாரோ கொஞ்சம் பேர் அதிகப்படியான பாவம் சேட்டை பண்ணியிருக்காங்க. அவர்கள் மட்டும் பிடித்து கட்ட வைக்கப்பட்டார்கள்ங்கிறதான் 2 பேதுரு 2:4-5 சொல்லுது.
அது ஸ்பெசிஃபிக்காக எதை பாயிண்ட் பண்ணி சொல்லுது பாருங்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயம் வரப்பண்ணி. அப்போது இந்த பாவம் பண்ண தூதர்கள் அப்படிங்கிற ஈவெண்ட் எதை சார்ந்து இங்கே வருது? நோவாவோட அந்த உலகம் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்ட பிரளயம் அதை சார்ந்து வருது. அப்போ அந்த தூதர்கள் செய்யப்பட்ட பாவம் என்னங்கிறதான் நம்ம பார்த்தோம். தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தையோட கூடினார்கள்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு வசனம் யூதா 1:6 7வது வசனத்தையும் நீங்கள் வாசித்தா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலி நாளை கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இப்போது அலை இதை தாண்டி வராத அப்படி சொல்கிற மாதிரி தூதர்களுக்கு ஒரு டாஸ்க், ஒரு ரேல்ம், ஃபிசிக்கல் ரேம், ஸ்பிரிச்சுவல் ரேம், இப்படி ஒரு ரேல்ம் சொல்லுவோம்ல. இப்போ படங்களில் கூட சில இதெல்லாம் காமிக்கிறது உண்டு. இந்த பிளாக் ஹோல் இங்கே போனால் வேறு ஒரு உலகத்தின் பரிமாணத்துக்கு போயிடுறோம், இந்த வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடுறோம். இப்போ நம்ம பார்க்குறது, தொட்டு உணரக்கூடியது, இதெல்லாம் விஷுவல் ரேம், நம்ம பார்க்கக்கூடிய உலகம். தூதர்களை யாராவது கண்ணால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. அவங்க இருக்கக்கூடிய ரேம் ஃபிசிக்கல் ரேம், அதோட எஃபெக்ட், அதோட இம்பேக்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவங்கள பார்க்க முடியாது. அவங்கள இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இதுதான் உங்கள் டியூட்டி அப்படின்றத தாண்டி அவங்க தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு வந்தாங்களாம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லையாம். 7வது வசனம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி இந்த தூதர்கள் அவங்களோட வாசஸ்தலத்தை விட்டு ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் போனாங்களோ அப்படியே சோதோம் கொமோராவில் பொல்லாங்கு இருந்தது. அப்போ சோதோம் கொமோராவில் என்ன பொல்லாங்கு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தேவ தூதர்கள் அழிக்கிறதுக்கு வந்தவங்களை கூட அந்த பொல்லாங்கர்கள் விட்டு வைக்கவில்லை. அவங்கள அறிந்து கொள்ளும்படி வா இழுத்தாங்க. எவ்வளோ முட்டாள், எவ்வளோ முரட்டாட்டம், எவ்வளோ கண் மறைக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருந்திருக்க முடியும். இந்த 6வது வசனம் சொல்லிட்டு 7வது வசனம் அப்படியே அப்படின்னு சொல்லுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரியே. எந்த மாதிரி? இந்த வீழ்ந்து போன தூதர்களில் இருக்க ஒரு சேட்டை பிடிச்ச கேங்கு தங்களோட ரேம்லேருந்து தாண்டி தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு மனுஷ குமார்த்திகளோட போய் சேர்ந்து செய்யக்கூடாத தகாத காரியங்கள் செய்தனால அவங்க சங்கிலியில் கட்டப்பட்டார்கள். இப்போது நோவாவோட வெள்ளம், நோவாவோட காலத்தில் நோவாவும் அவன் குடும்பத்தை தவிர மீதி எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. அதனால தான் கர்த்தர் அழிச்சார். அப்படின்னா இஸ்ரவேலரெல்லாம் எகிப்தில் இருந்தப்போ ரொம்ப யோக்கியமானவங்களா அவங்கள காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு? என்ன இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலான்னா, எதனால் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நான் அதை சொல்கிறேன். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போது எப்போ ஆதாம் ஏவாளை ஏமாத்தினானோ பொல்லாங்கன், அப்போ ஆண்டவர் சொன்னது என்னது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், உன்னோட ஜென்ரேஷனுக்கும் அவளோட ஜென்ரேஷனுக்கும் ஒரு இது இருக்குது, அவர் உன்னை நசுக்குவார். ஸோ இந்த ஸ்திரீலேருந்து வரக்கூடிய ஒரு மனுஷன், இந்த ஸ்திரீலேருந்து வரக்கூடிய ஒரு மனு புத்திரன், டிஎன்ஏ படி ஒரு மனுஷன், அவன் பொல்லாங்கனை அழிக்கணும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், காயின் ஆபேல், இந்த பொல்லாங்கன் எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது, முட்டா பையன். காயின் ஆபேல் வர்றாங்க. காயினோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை, ஆபேலோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பொல்லாங்கன் என்ன பார்க்குறான்? ஓ, காயின் வாஸ் ரிஜெக்டட், ஆபேல் அக்செப்ட் பண்ணப்பட்டான். ஸோ இவன் தானே நம்ம தலையை நசுக்க போகிறது, அப்போ இவனை போட்டு தள்ளிடணும். எப்படி? காயினை உள்ளே இறங்கி மனசுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கி. இப்படி
ஒரு மனுஷன் யார் கர்த்தர் கூட நிற்கிறான், இல்லை கர்த்தர் யார் அங்கீகரிக்கிறாரோ, இவங்களோ 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 நம்மளை அழிக்க போகிறது இவங்களோ, இப்படியே அவன் தேடிக்கிட்டே வர்றான். இப்போ இவனுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக், மனுஷன் ஒரு 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 உயிர் வாழும் ஜந்து இருந்தால் தானே அந்த மனுஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு மனுஷன் நம்மளை அழிக்க முடியும். இப்போது வீழ்ந்து போன தூதனும் மனுஷகுமாரத்தையும் செஞ்சால் அவங்க மனுஷர் கிடையாது, அவங்க நெஃபாலிம், அவங்க அரக்கர்கள், ராட்சதர்கள். இப்போது இந்த சந்ததியிலேருந்து ஒரு மனுஷன் வர முடியாதே, அப்போது தன்னைத்தான் காப்பாற்றி கொள்ளணும். இது நடக்காமல் இருக்கணும்னா மனுஷ கூலம் இல்லாமல் போகணும். இதனால் அவன் பண்ணது தான் கொஞ்சம் தூதர்கள் வந்து மனுஷரோட டிஎன்ஏவே கரப்ட் பண்ணது. இப்போ தான் பார்த்திங்கன்னா நோவா ஒரு 8 பேரை தவிர எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் கரப்டட். எங்கே பைபிள் அதை சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 6:9-10 பார்த்திங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். இதெல்லாம் பெர்ஃபெக்டாக தானே பிரதர் இருக்குது. இங்கே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் இருக்குல்ல, இதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் he was blameless and he was without any spot. நீதிமான் உத்தமன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அவரை தவிர நல்லவர் யாரும் கிடையாது. அப்போ நோவா நீதிமான்னா ஒன்று ஒரு பாவ நிவாரண பலி கொடுத்து தன்னுடைய பாவத்தை மூடி நீதிமானாக இருக்கணும். அவனுடைய செய்கையினால் அவன் நீதிமானாக இருக்க முடியாது. he was blameless, he was spotless, he was without anything. அப்படிங்கிறத நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இவனோட டிஎன்ஏ மட்டும்தான் was not corrupted. அந்த வீழ்ந்து போன தூதர்களும் மனுஷகுமாரத்தையும் சேர்ந்து அவங்க வம்சாவளி எல்லாம் மனுஷர் அல்லாத ஒரு டிஎன்ஏவாக இருக்குது. அப்போது கர்த்தர் இங்கே ஒரு மெசையாவை கொண்டு வரணும்னா, தூய மனுஷனாக கொண்டு வரணும்னா, ஒரு மனுஷ ஸ்பீசிஸ் ப்ரிசர்வ் பண்ணப்படணும்னா அது நோவாவும் இந்த 8 பேர்னாலே மட்டும்தான். நோவா எந்த அளவுக்கு நீதிமான் பாருங்கள். இதை நான் ஏன் த டிஎன்ஏ வாஸ் நாட் கரப்டட், நோவா அவங்க ஃபேமிலி பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக இருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நோவா எந்த அளவுக்கு நீதிமான் பின்னாடி பாருங்கள். குடித்து வெறித்து ஆடைகள் விழுந்தது கூட தெரியாமல் படுத்து கிடப்பாராம். எப்படிப்பட்ட நீதிமான். இப்போ நோவாவும் பாவியான மனுஷன்தான். அப்போ அங்கே நோவா பிளேம்லெஸ் விதவுட் எனி ஸ்பாட்னு சொல்லப்படுறது, அவன் மனுஷனாக இருந்திருக்கான். கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தக்கூடிய, தன்னுடைய மெஸ்ஸியாக வரக்கூடிய ஒரு வழி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நோவா கொடுத்துருக்கான். நோவா மற்றவங்களோட பெட்டர் தான், ஒரு குறை இல்லை. ஏன்னா நோவாவும் நோவா சார்ந்தவர்களும் நெஃபாலிம்ஸ் கூட போயிருக்க முடியும். ஆனால் அவங்க கர்த்தருக்காக தன்னை காத்து கொண்டார்கள். அதனால தான் நோவா விசுவாசியாக இருந்திருக்கான். கர்த்தர் சொல்கிற வார்த்தை நோவா கேட்குது, ஒரு பேழையை ரெடி பண்ணு அப்படின்னா மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, நோவா பேழையை ரெடி பண்ணுறான். சரிங்களா? அதனால் அந்த நோவா கர்த்தரோட சஞ்சரித்தது உண்மை. நோவா வாஸ் ஸ்பாட்லெஸ் அண்ட் பிளேம்லெஸ்ங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். நோவா ஹேட் அன்கரப்டட் டிஎன்ஏ. ஒரு சுத்தமான மனுஷனாக ஆண்டவர் எப்படி ஆதாமை படைத்தாரோ அதே மாதிரி மனுஷனாக தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து வந்திருக்கான். அதனால மெசையா வரணும், ஒரு ஸ்திரீயினிடத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் பொல்லாங்கனை மேற்கொள்ளணும்னா நோவாவும் அவனோட குடும்பமும் மட்டும் காக்கப்படணும், மற்ற மனுஷர் அல்லாதவைகள் அழிக்கப்பட வேண்டும். எப்படி என்னால் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும்னா, மத்தேயு 13:37-40 ஒரு ஓமை சொல்கிறாரு. இது விலங்கலப்பான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள், ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்போ எப்போத்தான் நோவாவை தவிர மற்றவங்க பொல்லாங்கர்கள், இவர்கள் பொல்லாங்கனால் படைக்கப்பட்டவர்கள்லாம் எப்போ தான் அவங்கள அழிச்சிருக்கணும்? நியாயப்படி, தர்மப்படி, இயேசு கிறிஸ்துங்க சொல்கிறபடி பார்த்தா
உலகத்தின் கடைசி பரியத்தில் தான் பண்ணியிருக்க முடியும். இதை நோவாவோட காலத்திலே வெள்ளத்தினால் அழிச்சார்னா என்ன அர்த்தம்னா, இவங்கெல்லாம் மனுஷர்களே அல்ல, இவங்கெல்லாம் நெஃபாலிம்ஸ். நெஃபால் வீழ்ந்து போன தூதர்கள்லேருந்து வந்தவங்க. இங்கேருந்து மனித குலத்தை காப்பாற்ற அதுலேருந்து ஒரு மெசையாக வரணும், பியோர் லைன் வரணும்னா இதுதான் ஒரே வழி. இதனால தான் பாருங்கள், பொல்லாங்கன் காயின் ஏபேல் கிடையில ஒரு பிரச்சனை, மனுஷ குலத்தில் எல்லாம் பிரச்சனை. ஆபிரஹாமை கால் பண்ணோன்னே ஆபிரஹாமுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு பாருங்கள். எக்கச்சக்கமான ஆடு மாடு, எக்கச்சக்கமான வேலைக்காரங்க எல்லாம் இருக்குது. ஆபிரஹாம்கிட்ட இல்லாத ஒரே ஒரு குறை என்ன? ஆபிரஹாம்கிட்ட இல்லாத ஒரே ஒரு குறை, ஆண்டவர் வந்து பேசினப்ப, ஏப்பா என் வீட்டு வேலைக்காரன் அடுத்து முதலாளி ஆக போகிறானாப்பா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அந்த ப்ராமிஸ்டு லைன், மெசியா வரக்கூடிய பாதையை தடுக்கிறதுக்கான வழிகள் தான். ஆபிரஹாமுக்கு மட்டும்தானா? ஈசாக்கு, இந்த சோசன் லைன்லலாம் பாருங்கள், மேசியா வர்றதை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டே இருந்திருக்கான். சரிங்களா? இதுதான் ரெண்டாவது நான் சொல்ல வந்தது. நோவாவுடைய வெள்ளத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பொதுவாக சொல்லக்கூடிய 3 கருத்துக்கள், இதில் எனக்கு எது அக்செப்டபுளாக பட்டது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, 3ஐயுமே நான் சொன்னேன். சரிங்களா? நீங்கள் எது அக்செப்டபுள்னோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இவ்வளோ சொன்ன பிறகு இதெல்லாம் ஹெவி ஸ்டஃப். இந்த லைட் ஸ்டஃப்பாக இருந்தால் கூட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ட்விட்டரில் சில ஃபினான்ஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்காக வேலை பார்க்கலன்னு நான் சொன்னேன்ல, சில வருமானத்துக்காக ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறது உண்டு. இப்போ ரொம்ப கூடுதலாக இந்தியாவில் இருக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் ப்ரமோட் பண்ணுறது என்னென்னா, அவங்க சாப்பாடு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. என்னுடைய தட்டில் ரத்தம் இல்லை, என்னுடைய தட்டில் குரூவல்ட்டி இல்லை. என்ன சொல்ல வரேன் விளங்குதா? நான் சைவம், நான் ரொம்ப நல்லவன், நீ அசைவம் சாப்பிட்றியா, ஆடு மாடை கதற கழுதி வெட்டி கொன்று சாப்பிட்ற, நீ கொடூரன். இதுதான் அவங்க முன்வைக்கிற இது. சரியா? இதில் சில பேர் நம்ம ஆளுகளும் கூட விழுந்துட முடியும். ஆமல்ல, பாவம், கோழி ஆடலாம். சரிங்களா? நம்ம பைபிள் படி என்னன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 1:29, நாமெல்லாம் படைக்கப்பட்டும் போது வெஜிடேரியன்ஸ். பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. சரிங்களா? அப்போது நம்மளை படைக்கும்போது ஆண்டவர் என்னவா படைச்சிருக்காரு? வெஜிடேரியனாக படைச்சிருக்காரு. சாப்பாடு இதுதான், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சாலட், இதுதான் சாப்பாடுன்னு கொடுத்துருக்காரு. இந்த நோவோடைய வெள்ளத்துக்கு அப்புறம் நடந்த விசேஷம் என்னென்னா, இனிமேல் பூமியின் மேலே இந்த மாதிரி ஒரு அழிவை நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்கிறார். அதுக்கு சிம்பிளாக என்ன வைக்கிறாரு? வானவில்லை வைக்கிறாரு. அதோடு சேர்த்து நோவாக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. இந்த நான் சயின்ஸ் பேசலை, சரிங்களா? இந்த ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு, நிறையா நம்ம வெஹிக்கிள் ஓடுறனால, ஏசி, இந்த கார்பன் மோனோஆக்சைடு இது எமிட் பண்ணுறனால அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. உண்மையாகவே நோவாவின் வெள்ளத்தின் போது வானத்தின் பல கனிகள் திறந்தது, பூமியின் மதகுகள் திறந்தது. 40 நாள் எங்கேயும் வெள்ளம். இந்த வெள்ளமெல்லாம் சரியாகணும்னா என்ன பண்ணுறதுன்னா, இப்படி இருந்த பூமி கொஞ்சம் டில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் எக்ஸஸாக இருந்த தண்ணியெல்லாம் நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் ஐஸ் கட்டியாக மாற வேண்டியது இருக்குது. அதனால தான் எத்தனை நாள், ஒரு வருஷம்னா 365 நாள்னு க்ளீனாக சொல்ல மாட்டாங்க. அதோடு சேர்த்து ஒரு 1/4 நாளோ அரை நாளோ ஏதோ ஒரு சின்ன ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா இப்படி இருந்த பூமி வாஸ் tilted ஃபார் த வாட்டர் டு கெட் இன்டு ஐஸ். அந்த நோவோட காலத்துக்கு அப்புறம் பூமி இந்த மாதிரி மாற்றமைக்கப்பட்டது பல ரீசனுக்காக. வெஜிடேரியன் மட்டும் உனக்கு பத்தாது, இன்னையிலேருந்து நான்வெஜ்ஜையும் எடுத்துக்கோன்னு நம்மளுக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ணோம்னா இந்த ஆதியாகமம் 9:3-4 நம்மளுக்கு வந்திருக்காது. அதனால் நான்வெஜ் சாப்பிட்ணும்னு நினச்சிங்களா,
நீங்கள் என்ன சாப்பிட்றங்கிறது வேறு யாரோ டிசைட் பண்ணக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு சாப்பிட முடியுதா, நல்லா ஜீரணம் பண்ண முடியுதா, நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க. நான் குற்றவாளி இல்லை, நான் குரூவல் மனுஷன் கிடையாது, நான் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாலட் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ட்விட்டரில் மட்டும் இல்லை, ஸ்கூல்ஸ்லையும் இப்போல்லாம் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், நான்வெஜ் கொண்டு வராதிங்க. ரீசன் என்ன தெரியுமா? ஸ்மெல் பண்ணும் கிளாஸ் ரூமில். இல்லை சாப்பாடே கொடுக்காதீங்க, நாங்கள் சமைச்சு வெஜிடேரியன் சாப்பாடு தர்றோம். ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே சாப்பாடு, எல்லாத்துக்கும் வெஜிடேரியன். நம்ம அப்படி கிடையாது, சரிங்களா? கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அது கேட்குறது தான் நம்மளோட டியூட்டி. இன்றைக்கி சந்தோஷமாக என்ன வேணாலும் சாப்பிட்லாம், இரத்த பொரியலை தவிர. ஏன்னா நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். சரிங்களா? சந்தோஷமாக நான்வெஜ் சாப்பிடலாம். நான்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவேன். மூணாவது முக்கியமான இன்ஸ்டன்ஸ், இன்றைக்கி அரை மணி நேரம் நெருங்க போகிறோம். மூணாவது முக்கியமான இன்ஸ்டன்ஸ் பாபேல் கோபுரம். இது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஏன்னா இந்த ரெண்டாவது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். எத்தனை பேர் அக்செப்டன்ஸ் இருக்குன்னு தெரில, அதனால் மெல்ல நிறுத்தி நிதானமாக சொல்ல வேண்டியிருந்தது. இந்த இடத்துல பாருங்கள், மனுஷருக்கும் லூசிஃபருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும், இப்போ தான் நான் சொன்னேன், ஒரே தேசம் ஒரே பாஷை. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. தமிழ்லையே மதுரையில் ஒரு பேச்சு இருக்கும், திருநெல்வேலியில் ஒரு பேச்சு இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு பேச்சு இருக்கும். ஆனால் அப்போ பாருங்கள், ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்ததான். இது என்ன பண்ணிருச்சு? நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், சிதறி போகாமல் இருக்கலாம். இது பார்த்தா கரெக்டு மாதிரி தான் தோணும், இல்லைங்களா? நான் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு இருக்கிறதுங்கிறது தப்பா? யாருக்கா தப்புன்னு தோணுதா? பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், தப்புன்னு தோணுதா? தப்புன்னு தோணல. இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார்? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காதீங்க, பூமி ஃபுல்லாக நிறைஞ்சிருங்க. நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல மட்டும்தான் கூட்டமாக இருக்கோம். அப்போ எந்த விஷயத்துலையும் ரைட்டாக தப்பான்னு பார்க்குறோட ஆண்டவரின் சித்தமாக வார்த்தையின் படி இருக்கா? நம்ம சிதறி போகாதபடி பார்த்துப்போம். அது ஆண்டவர் தாட் ப்ராசஸ் படியான்னு பார்க்கல. ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம். இங்கே தமிழில் வானத்தை அளாவும் கோபுரத்தை கட்டுவோம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் லெட் அவர் டவர் ரீச் த ஹெவன்ஸ். அவர் சிம்மாசனம் போட்டிருக்க இடத்து வரைக்கும் நம்முடைய கோபுரத்தை உயர்த்துவோம். லூசிஃபர் என்ன சொன்னாங்க? அவருடைய சிங்காசனத்தின் மேலே நான் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அதுக்கு இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். எல்லாரும் பார்த்துக்கங்க, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஏதாவது செய்கிறது. பிரதர் 2 கடைக்கு பதிலாக 4 கடை போட்டார், எவ்வளோ புத்திசாலி தெரியுமா? எவ்வளோ கடுமையாக உழைக்கிறார் தெரியுமா? அதுவா? இல்லை, ஆண்டவர் கிருபையால் ஒன்றுமில்லாத இருந்த எண்ணெய் ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தினாருங்கிறது உண்மையா? எது பிரதர் பெட்டர்? எனக்கு, நான், எங்கள் சர்ச்சுக்கு, இப்படி எதுவுமே ஏன் நான் பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம we have failed. மகிமை எங்கே தான் போகணும்? நம்ம யாரை தான் பாயிண்ட் பண்ணணும்? இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க? நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோமாக. இவங்களா கர்த்தர்? இன்னைக்கு நாசியில் மூச்சு இருக்குனாவே அது அவரோட கிருபை. நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், இவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள். நான் நினச்சா அதை செஞ்சு ஆயிடுவேன். நான் ஒன்றும் இல்லை, அவரோட கிருபையால், அவர் மூலமாக தான் நான் பலவான் அவரால். நான் பலவீனன், அவர்னால நான் பலவான். நான் சுகவீனன், அவர்னால இன்னைக்கு ஹெல்தி. நான் ஒன்றுமில்லாதவன், அவர்னால இன்னைக்கு நான் வெல்தி. அவர்னால தான் சகலமும். அப்படிங்கிறது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் பேஸ், அடிப்பாடு. இங்கே இப்படியே அவங்கள விட்டா
நான் நினச்சா எதனாலும் பண்ணிடுவேன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். அகெயின் கர்த்தரோட சித்தம் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இங்கே ஒரே இடத்துல இல்லை, ஒரு பாஷையை மாறி போனாலும் எல்லாரும் சிதறி அவரோட சித்தம் நிறைவேற மாதிரி தான் வந்திருக்கு. இந்த கடைசி ஊமை இதுதான் நான் பாஸ்டர் சொல்கிற 15-13 வருஷம் அதை காமிக்கிறது. போன தடவை பேசினப்ப அந்த 6000 வருஷம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வி ஆர் ஆன் கிரேஸ் பீரியட் பார்த்தோம். இப்போ பாருங்கள், மத்தேயு 24:32-34 அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலிலே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அத்தி மரம் அப்படிங்கிறது இஸ்ரவேல் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நான் சில வசனங்கள் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை பாருங்கள். ஓசியா 9:10 அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல் உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். சரிங்களா? இதே மாதிரி எரேமியா 24:3-5 அத்திப்பழங்களை காண்கிறேன் எரேமியா சொல்கிறாரு. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் இவ்விடத்திலிருந்து கல்தேர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். யோவேல் 1:6-7 எண்ணி முடியாத ஒரு பழத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. ஸோ இங்கே நான் மறுபடியும் அத்தி மரம்ங்கிறது இஸ்ரவேலுக்கு ஒரு இஸ்ரவேலுக்கு ஈக்குவலண்ட். அத்தி மரம்னா அது இஸ்ரவேல் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இஸ்ரவேல் அத்திமரம் துளிர் விடுகிறதை பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு தேசமாக உருவானதை பார்த்த சந்ததியார் அவர் திரும்பி வர்றதை பார்க்காம போக மாட்டாங்க. இப்போ ஒரு சந்ததினா எவ்வளோ? நம்ம ஆல்ரெடி நோவோட வெள்ளத்தப்போ 120 வருஷம் பார்த்தோம். அப்போ நான் சொன்னேன், சிலர் மனுஷர் 120 வருஷம் சொல்கிறாங்க, இன்னும் சிலர் கர்த்தர் சொன்னதுலேருந்து வெள்ளம் வர்றதுக்கு 120 வருஷம் சொன்னாங்க. ஸோ 120 வருஷமாக இருக்கலாம். இன்னும் பைபிளில் சில இடத்துல என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுஸ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்போ 70-80 வருஷம் இல்லை 120 வருஷம். இந்த ஆதியாகமம் 6:3 நான் ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இந்த வேத வல்லுநர்கள் ஒரு இடத்துல கான்ட்ரடிக்ட் ஆகிறாங்க. இஸ்ரவேல் திரும்பி ஒரு நாடாக உருவாகிறது அத்தி துளிர் வர்றதா, இல்லை எருசலேம் அவர்கள் ஆளுகைக்கு கீழே வர்றது அத்தி மரம் துளிர் வர்றதா? இது ரெண்டு சொல்கிறாங்க. சிலர் இஸ்ரவேல் ஒரு நாடாக உருவாகிறது தான் அத்தி மரம் துளிர் வர்றது. இன்னும் சிலர் இல்லை, இஸ்ரவேல் நாடாக உருவானா என்ன, எருசலேம் இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்கெல்லாம் வெளியாள்கிட்ட இருக்கும்போது அதை எப்படி அத்திமரம் துளிர் விட்டதாகும்னு சொல்கிறாங்க. இப்போ லூக்கா 21 புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்போது எப்போ எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படுறதுலேருந்து எருசலேம் இஸ்ரவேலர் கை கீழே போகுதோ அப்போ புறஜாதியாரோட காலம் முடிஞ்சிருச்சா? கரெக்டா? இப்போது மே 14, 1948 இஸ்ரவேல்னு ஒரு நாடு மறுபடியும் உண்டாகுது. இஸ்ரவேலுங்கிற நாட்டை ஆண்டவர் இதுதான் உனக்கு நான் தந்த தேசம் சொன்ன தேசத்தை விட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. இப்போது இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு நாடாக ஆகி அங்கீகாரம் பெற்று அறிவிக்கப்பட்டது மே 14, 1948. சரிங்களா? இஸ்ரவேல் மறுபடியும் உருவானதுக்கு அப்புறமும் கூட எருசலேமில் ஒரு பாதி அவங்கள்ட்டையும் இன்னொரு பாதி எதிரிகள்கிட்ட இருந்தது. இஸ்ரவேல் நாடாக உருவானோடனே இதை சுற்றி இருக்க
எதிரிகள் எல்லாம் மொத்தமாக சேர்த்து இஸ்ரேலை அட்டாக் பண்ண வர்றாங்க. 6 நாள் ஒரு போர் நடக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் மற்ற நாடுகளில் மற்ற தேசத்தில் வந்து இடத்தையும் பிடிச்சிக்கிட்டு எருசலேமே பிடிச்சிக்கிட்டாங்க. இதே மாதிரி 6 நாளில் நடந்த வேற ஒரு யுத்தம் என்ன நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கோட்டையை 6 நாள் சுற்றி வந்தாங்க, 7ஆம் நாள் கோட்டை உட்காந்தது. அவருக்கு அந்த பேட்டர்ன் அதே ஸ்டைலில் அவர் அது பார்க்குறது ஒரு இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6 நாள் யுத்தத்துக்கு அப்புறம் எருசலேமும் இஸ்ரவேலர் கையில் வருது. அது எப்போ நடந்தது? 1967, சரிங்களா? அப்போ 48 இஸ்ரேல் உருவாகுது, 67 எருசலேம் இஸ்ரேவேலோட ஆதிக்கத்துக்கு கீழே வருது. இப்போ நம்ம சொன்னோம் ஆயுஸ் நாட்கள் 70 வருஷம் இருக்கலாம், பலத்தின் மிகுதியில் 80 வருஷம் இருக்கலாம், இல்லை ஒர்ஸ்ட் கேஸ் அவன் வாழ போகிறது 120 வருஷம் 120 வருஷம் இருக்கலாம். ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்கேன். 1948 அத்தி மரம் துளிக்கிறதா வச்சுக்கிட்டா 70 வருஷம்னு வச்சு பார்த்தா 2018. இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஸோ அப்போ அது செல்லாது, சரிங்களா? 1948 இஸ்ரேல் உருவானது, அதுலேருந்து 80 வருஷம்னு பார்த்தா 2028. இன்னும் 3 வருஷத்தில் கர்த்தரோட வகை இருக்கணும். 120 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2068, இன்னும் 43 வருஷம் இருக்கணும். இதே இது எருசலேம் இஸ்ரேலின் ஆளுகைக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2037. நம்ம பாஸ்டர் 12 வருஷம் 13 வருஷம் சொல்கிறாருல, இது அதோட மேட்ச் ஆகுது. எருசலேம் இஸ்ரேலோட ஆளுகை கீழே வர்றது அத்திமரம் துளுக்கிறதாக இருந்தால் 70 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா 2037. 80 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2047, 22 வருஷம். 120 வருஷம் ஒர்ஸ்ட் கேஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 2087, 62 வருஷம். அப்போது இன்னும் 3 வருஷத்துலேருந்து 62 வருஷம் மேக்சிமம் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு. 3 வருஷம் கணக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாபிலோன் கட்டப்படணும், எல்லா நாடும் உருவாகணும், அதெல்லாம். ஸோ 3 வருஷத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா 12 வருஷத்துலேருந்து 62 வருஷம் மேத்தமெட்டிக்ஸ் போட்டு ஒரு சம்க்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். ஆனால் இதுதான் பிப்ளிக்கல் பாசிபிலிட்டி. ஆனால் திருடன் வர்ற மாதிரி இருக்கும், எந்த நேரத்துலையும் அவர் வரலாம், ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் டியூரேஷன் எதுக்குள்ளே தான்? திருடன் 4 மணிக்கு தான் வருவான்னு தெரியும். நைட்டு முழிச்சு உட்காந்துருந்தா கூட கரெக்டாக 4 மணிக்கு கண்ணை சொக்கிக்கிட்டு வரும். நம்மளுக்கு தெரியும் இன்னும் 12 வருஷத்துலேருந்து 62 வருஷத்துக்குள்ளே தான் வரப்போகிறான்னு தெரிஞ்சால் கூட நம்ம பேசாமல் நம்ம யார் அவர் யாருன்னு மறந்துட்டு தாறுமாறாக இருக்கக்கூடாது, சரிங்களா? அவர் வருகையை எதிர்நோக்கி பார்த்துருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம், சகல மகிமையும் அவருக்காகன்னு இங்கே வாழுவோம், சரிங்களா? பி பிளஸ்ட்.